இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும், அவருக்கு துணையாக உடனிருக்கிற மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர், பத்திரிகையாளர், மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர்னு பன்முக திறமை கொண்டவர். எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார். இப்ப பாருங்க, முகத்தை பாருங்க. அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார். அது மட்டுமல்ல, தேர்தல் வந்துட்டாலே திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம். ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன், வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம், அது உறுதி. நிறைய பேர் இப்ப எதுக்கு மகளிர் மாநாடுன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது, பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம். பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி. அடிமைத்தனத்தை பிரேக் பண்ணி பகுத்தறிவு சுடரை கையில ஏந்தி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில நடைபோடுது. நம்மோட அந்த மாபெரும் லெகசியை பத்தி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். 1916 நீதி கட்சி தொடங்கினப்போ முதல் கூட்டத்திலேயே ஒரு பெண் கலந்துகிட்டாங்க. அவங்க தான் அலமேலு மங்கை தாயாரம்மாள். அதே போல இன்றைக்கு நாம நூற்றாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தை 1925ஆம் ஆண்டு தந்தை பெரியார் தொடங்கினார். அப்போ மூவலூர் ராமாவதம்மையார் போன்ற பல பெண்கள் அதில் பங்கெடுத்தாங்க. 1949 திமுக தொடங்கினப்போ சத்தியவாணி முத்து உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டாங்க. 1967 அண்ணா தலைமையில் அமைந்த அமைச்சரவையிலும் அவங்க இடம் பெற்றாங்க. இந்த வரலாறு அத்தனை நான் சொல்வதற்கு என்ன காரணம், ஏன் சொல்றேன்னா, தொடக்கத்தில் இருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க. இந்த மகளிர் அணியுடைய தொடக்கம் எது தெரியுமா? பெண்களுக்கான ஒரு தனி அமைப்பு வேணும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1956ஆம் ஆண்டு கழகத்தின் மகளிர் மன்றத்தை தொடங்கினார். அதை தொடர்ந்து மகளிர் மன்றத்தை மகளிர் அணியா விரிவாக்கி வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்முடைய உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள். மிகப்பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிர் அணி நடத்தி இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும். நிறைய இளம்பெண்கள் இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்கு. திராவிட இயக்கத்தில் பெண்கள் பங்களிச்ச வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, திராவிட இயக்கத்தால் பெண்கள் அடைந்த வளர்ச்சியை உங்க வயசுல இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும். ஆண்டுக்கு முன்னையே நம்முடைய முன்னோர் அவ்வளவு செஞ்சிருக்காங்களே, இப்ப நாம அதையும் தாண்டி பணியாற்றணும்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கணும். எந்த நிலைமையில இருந்து நான் முன்னேறி வந்திருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அடிப்படையை தாண்டி போக கூடாதுன்னு நிறுத்தி வச்சாங்க. ஆண்களை சார்ந்து மட்டுமே இருக்கணும்னு அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அதையெல்லாம் உடைச்சு எரிஞ்சது யாரு? நம்ம திராவிட இயக்கம் தான்.